எப்பேற்பட்ட மனிதர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறார். அது என்ன அபிஷேகம் என்றால், நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார். என்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார். ஆமென். நீங்கள் ஒரு நபருக்குரிய ஆள் அல்ல, நீங்கள் 1000 பேருக்கு கர்த்தர் உங்களை தலைவனாய் தலைவையாய் திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் ஒருத்தருக்குரிய ஆள் அல்ல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு சின்ன இடத்திற்கு அல்ல. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் இந்த கொஞ்சம் பேருக்கு அல்ல. கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற தரிசனம் ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, ஆயிரங்களுக்கு அதிபதியாய் மாற. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு தனி மனுஷனா அந்த பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். தனி மனுஷனாய் அவருடைய தகப்பனாருடைய வீட்டில இருந்து வரும்போது ஆதரவு, அவங்க அம்மா அப்பா கூட ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் ஒரு தனி மனிதனாய் வந்து, ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கே கர்த்தர் அந்த மனுஷனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அவனோடு அநேகர் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவனிடத்துல வந்து சேர்ந்தார்கள். ஃபர்ஸ்ட் தேசத்துல ரொம்ப நொறுக்கப்பட்டவங்க, முடியாதவங்க, அதே போல அந்த முடவர்கள், இந்த மாதிரி சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட நிறைய பேர் தாவீதோட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. ஆனா யாரையுமே தாவீது புறக்கணித்து தள்ளல, யாரையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அப்போ நிறைய பேர் அவனோட சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் சேர்ந்தார்கள். நம்ம ஒரே ஒரு கோலியாத்து தாவீதுனுடைய சம்பவத்தை நம்ம ரொம்ப படிச்சதுனால வேதத்திலே ஒரே ஒரு கோலியாத் மாதிரி அந்த ஒருத்தர் தான் ராட்சதன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இன்னும் நிறைய ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அந்த ராட்சதர்களை தாவீதோடு இருந்த சிலர் அந்த ராட்சதர்களை வீழ்த்தினார்கள். அப்போ தாவீதோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகள் சேர்ந்தார்கள். முன்னாடி சேர்ந்தவங்க ரொம்ப முடியாதவங்க சேர்ந்தாங்க. அப்போ ஆனா அந்த தாவீதுனுடைய வளர்ச்சி ஆக 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 600 பேர் அவனோடு புருஷர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் சேர்கிறார்கள். அவனோடு கூட கெபியிலே ராஜா துரத்தும் போது அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அப்படியே இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் பேர் அவனுக்கு கூடவே டிராவல் பண்ணாங்க. இவன் துரத்தப்பட்டது இவன் ஒரு மனுஷன் அல்ல, இவன் ஒருத்தனை தான் சவுல் ராஜா துரத்தினார். ஆனா அந்த தாவீதோடு கூட கொஞ்சம் பேர் டிராவல் பண்ணாங்க. அதான் தன்னுடைய மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல், அப்படின்னா இவனும் சவுல் ராஜாவை எதுவும் பண்ணல, அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருந்தவர்களையும் எழும்ப ஒட்டாம என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். அப்போ தாவீதோடு கூட மனிதர்கள் சேர்ந்தார்கள். நம்ம இன்றைக்கு என்ன நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, சிலர் மனிதர்களை அண்டாதவங்களா நம்ம இருப்போம். பொதுவாக நிறைய மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருப்போம். நம்ம மனிதர்களால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். மனிதர்கள் நம்மை குறித்து பேசின பேச்சினால நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். என்ன முடிவு எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷங்களே ஆகாது, மனுஷன் எனக்கு வேண்டாம், நான் யாரோடையுமே நான் பழக மாட்டேன், நான் யாரையுமே கூட வச்சுக்க மாட்டேன், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் மட்டுமே எனக்கு போதும், இல்லை என்னுடைய குடும்பம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு நிறைய நேரத்திலே மனிதர்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வருவோம். ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தில் ஒரு மேலான வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்ற அந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெரிய வாக்கு தத்துவம்.
ஸோ அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். நம்மை வந்து இந்த 100 நாளுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய லட்சியத்தை, ஒரு பெரிய வெற்றியை நமக்கு முன்னாடி கத்தர் வச்சு அதற்கு நேராக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நகர்த்தி கொண்டு போகிறார். நம்ம எல்லாம் அதற்கு நேராக தான் நம்ம டிராவல் பண்றோம். நம்ம எல்லாருமே ஒரு மனசுல ஒன்றை நம்ம ரொம்ப அழகா நினைக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் என்னை மாற்றும். அப்படின்னா நான் வந்து இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு யாருமே வேண்டான்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. அப்படின்னா இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனுஷனிடத்துல பழகிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, பேசுகிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. மனுஷனை வந்து உடனே நம்ம தூக்கி தலையில வச்சுக்கணும். மனுஷங்களே சிலர் பாருங்க, இந்த மனுஷங்க இல்லாம சிலரால வாழவே முடியாது. அப்படி ஒரு கூட்டம் அப்படி இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆளோடே இருப்பாங்க. எப்பொழுதும் ஒரு 10 பேர் அவங்க கூட இருந்துட்டே இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு சமையல் ஆகும், அதை ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும்னா, அந்த கூட்டத்தோட இருக்கிறது பிடிக்கும். கூட்டத்தோட இருக்கிறது, பழகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூட்டத்தோட சேர்ந்து ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வந்து டூருக்கு போகிறது, இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது. இந்த மாதிரி காரியம் கூட சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். அவங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும். அப்போது மனிதர்களை நம்மிடத்திலே சேர பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை வந்து சாப்பிட்றதுக்காக ஜாலியா இருக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் வந்து நம்மை தலைமைத்துவமாய் நம்மளை ஆண்டவர் மாற்றும் போது நம்மளை எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்றால், நம்மோடு கூட நிறைய மனிதர்களை ஆண்டவர் கொண்டு வந்து இணைச்சு நம்மை சாட்சியாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ மோசையை குறித்து வேதம் சொல்லுது, மோசே ஒரே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய கையினால ஓங்கி அப்படியே மேலே பிடிச்சிருக்கிறாரு. ஆனா மோசையினுடைய கைகள் என்ன பண்ணுச்சுன்னா தளர்ந்து போயிருச்சு. மோசையினுடைய கைகள் தளர்ந்து போகும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய ஜனங்கள் வந்து தோற்று போனார்களாம். மற்ற அந்த புறஜாதியான மனிதர்கள் வந்து ஜெயித்தார்கள். ஆனா ஆரோனும் ஊரும் இதை பார்த்துட்டு இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த மோசையினுடைய கைகளை அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த தாங்கி பிடிக்கும் போது அந்த அந்த கொம்பு மேல உயர்ந்திருக்கிறது, ஜனங்கள் வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ஒரு ஆளாய், அதுதான் மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோ சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரே ஆளா இந்த பாரத்தை வந்து தாங்க முடியாது. நீங்க ஒரு ஆளா இப்படி நீங்க செய்யாதீங்க. நீங்க வந்து உடனே லீடர்ஸை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த தன்னுடைய மருமகனை வந்து மோட்டிவேட் பண்றாரு. அதையும் ஆண்டவரும் ஒத்துக்கொள்றாரு. கரெக்ட் தான்ப்பா, எத்ரோ சொல்ற ஆலோசனை சரியான ஆலோசனை தான், நீ உடனே வந்து அந்த மாதிரி காரியத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்ன உடனே மோசையின் மேல் இருந்த ஆவி அங்கே இருக்கிற ஒரு 70 பேர்ல வைக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா அவங்க அந்த காரியத்தை செய்யறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஒரு எண்ணத்தை முதல்ல உங்களிடத்துல இருந்து மாற்றணும். என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னா, நீங்க மனிதர்களே வேண்டாம், யாருமே என்ன கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வளரவே முடியாது, நீங்க உயரவே முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே நம்ம கூட வச்சுக்கிறது நமக்கு தவறல்ல. நம்ம கூட நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும், நம்மளே பிள்ளைகள் பார்க்கணும். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு தலைவர்களா மாறணும்னா, நிறைய மனிதர்களுக்கு அவர்கள் தலைவராய் மாறணும். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நல்ல தரிசனம் உள்ளவர்களை எங்க கூட கொண்டு வந்து நீங்க சேருங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்களை எங்க கூட கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சமுதாயத்தில் அடுத்த லெவல் நான் கடந்து போகிறதற்கு நல்ல நபர்களை என் கூட நீங்க இணைச்சு என்னை வெற்றி அடைய பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், எப்படி தாவீதோடு கூட ஜனங்கள் போய் சேர்ந்து தாவீதோடு சேர்ந்து கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவா மாத்தினாரோ, அதே போல நல்லவர்களை நம்மோடு கூட கொண்டு வந்து இணைப்பாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில நேரத்தில் வந்து நம்ம கூட இணைகிற எல்லாருமே நல்லவர்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது.
தாவீதோடு கூட 600 பேர் சேர்ந்தாலும் அந்த 600 பேர் யுத்தத்திற்கு வாங்க அப்படின்னு சொன்னா கூட்டா வந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த தென்புறத்து சீமையிலிருந்து அவர்கள் வந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து சிக்லாக்கில் இருக்கிற வீடுகளை எல்லாம் சுட்டரிச்சு அங்க இருக்கிற மனைவி பிள்ளைகள் 600 பேருடையதை கூட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. அப்போ அந்த 600 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தாவீதிற்கு விரோதமாய் கல்லறிய பார்த்தாங்க. தங்களாலே பெலன் போகும் மட்டும் அழுதார்கள். அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாவீதை கல்லறிகிறதற்காக கல்ல கையில எடுத்தாங்களாம். அப்போ யாரு? எல்லாவற்றையும் விட்டு தாவீதோடு வந்தவர்கள், தாவீதை ரொம்ப நேசிச்சு வந்தவர்கள். இவங்களுக்கு யாருக்குமே தாவீது பணம் கொடுக்கல, சொத்து எழுதி கொடுக்கல. தாவீது அன்னைக்கு ஒரு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அன்னைக்கு தாவீது யார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தாவீது சவுல் ராஜாவினால் துரத்தப்படுகிற தாவீது. ஆனா தாவீது ஒரு நாள் வந்து கோலியாத்தை வென்றுட்டு இருக்காருல்ல, அதனால அவர் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அவர் தான் ராஜாவாக போறாரு, ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே அவனை அபிஷேகிச்சார் அப்படின்னு சொல்லி அதை அறிந்து கொண்டு அவரோட சேர்ந்த அந்த 600 பேரும் உங்களோட நாங்க வருவோம், எங்களுக்கு ராஜாவை விட நீங்க தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க கூட ஒரு சூழ்நிலை மாறும்போது என்ன பண்ணாங்கன்னா கல் எடுக்க பார்த்தாங்களாமா. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்படி ஒரு கூட்டம் வந்து நம்ம கூடயே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கல் தூக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா, எப்பா போங்கப்பா, உங்களெல்லாம் கூட வச்சிருந்தேன் பாருங்க, உங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க எனக்கு விரோதமா கல்லறிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் கூட வச்சிருந்தா நான் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா இல்ல, தாவீது அதை காமிச்சுக்கவே இல்லை, எதையுமே காமிச்சுக்கல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் தான் அந்த இடத்துல தலைவன். கர்த்தர் என்னதான் அந்த இடத்துல தலைவனா வச்சிருக்கிறாரு. என் கீழே எனக்கு கூட வந்து சேர்ந்தவங்க ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, ஒருத்தர் இப்படி இருப்பாங்க. சூழ்நிலை வரும்போது இவங்க எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவருடைய மனசுல அவங்களை இழக்கணும், அவங்க வேண்டான்னு நினைக்கிறத விட அவங்களை எப்படி நம்முடைய தரிசனத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுல தாவீது ரொம்ப கவனமா இருந்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷங்க வந்து நம்ம வந்து எதிராக நின்ன உடனே, ஒரு மனுஷங்க வந்து நம்ம கூட வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இன்னைக்கு அவங்க மாறிட்டாங்கன்ற உடனே யாராவது ஒன்று சொல்லி கொடுத்தா இருக்கலாம், யாராவது ஒன்று கைட் பண்ணியா இருக்கலாம். அவங்க மாறின உடனே ஐயோ இவன் ஆகவே ஆகாது, இவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை தலைவனா வச்சிருக்கிறதுனால அந்த மனுஷனை நம்முடைய தரிசனத்துக்குள்ள கொண்டு வருகிற அந்த கிருபையை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க தலைமைத்துவத்தை ஒரு மனுஷனாலும், கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த மனிதனாலும் உங்க தலைமைத்துவத்தை அழிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு மனிதர்கள் மூலமாய் மனிதர்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு அந்த தலைமைத்துவம் கண்டிப்பா வேணும். என் கூட 4 பேர் என் கூட சேர்ந்து நிற்கணும். நான் என்னுடைய ஒரு காலம் நான் நம்புறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல கர்த்தர் ஒருவரை தலைவனாய் மாற்றி, ஒரு மகளை தலைவியாய் கர்த்தர் மாற்றி, அவர்களுக்கு கீழே தரிசனமுள்ள ஆட்களை ஆண்டவர் தந்து எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறதற்கு மனிதர்களுக்கு ஆண்டவர் நம்மை தலைவனாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சத்தமா அப்படியே முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட, ஆண்டவரே இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். தகப்பனே இப்போ அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வருவதாக ராஜா.
நீங்க சொல்ல சொல்ல அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஆண்டவரே, மனிதர்களால ஏமாற்றப்பட்டதுனால, ஆண்டவரே மனிதர்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால, யாருமே எனக்கு வேண்டாம், யாருமே என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சது உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்ல ஆண்டவரே, என்னுடைய தரிசனத்தில் என் கூட நிற்கிற நல்ல மனிதர்களை உருவாக்குற ஒரு தலைவனாய், உருவாக்குகிற ஒரு தலைவியாய் கர்த்தர் நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தாவீதினிடத்திலே ஆட்கள் வந்து சேர்ந்தது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள், ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை எங்களுக்கு அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிற கர்த்தர், ஒரு நாள் கர்த்தர் எங்களை அப்படி நிறுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சுக்குங்க, நம்ம ஒருவனாய், நம்ம ஒருத்தரா சில பாரங்களை நம்ம சுமக்க முடியாது. நம்முடைய வீட்டில் நம்முடைய ஒருத்தரால பாரத்தை சுமக்க முடியாது. நமக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்காதுன்னா, இதுக்கு மட்டும்தான் பொறுமை இருக்காது. அப்படின்னா யாருமே அந்த மாதிரி நம்முடைய தரிசனத்துக்குள்ள வராத உடனே நமக்குள்ள விஷன் இருக்கும், நமக்குள்ள அந்த எழுப்புதல் இருக்கும், நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஆனா யாரும் வராத உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, போட்டும், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒதுங்கிக்குவோம், நம்மளாகவே ஒதுங்குவோம். சரி, என் தரிசனம் என் கூட இருக்கட்டும், என்னுடைய ஆசை என் கூட இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்குவோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒதுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா நீங்க ஒதுங்க கூடாது. நீங்க அதற்கு மாறாக நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல அவர்களையும் இதுக்குள்ள கொண்டு வர்றதற்கு நீங்க முயற்சி எடுத்து நீங்க ஜெபம் பண்ணி நீங்க அதற்கு தகுந்தது போல நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மூலமாய் நிறைய பேரை கர்த்தர் எழுப்புதலுக்குள்ளே நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்க மனசுக்குள்ள எப்பொழுதும் ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்கணும்னா, நான் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்களேன், ஒதுங்கிடக்கூடாது. நிறைய பேர் நம்ம நிறைய பேர் நீங்க என்ன போராடி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் போராடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஜபம் இரவு, ஒரு நம்ம இன்னையிலிருந்து இரவு ஜபம் நம்ம பண்ணலாம், நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம படுக்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எழுப்புதல் உங்களுக்குள்ள வருது. நீங்க உடனே கூப்பிடுறீங்க. வீட்டில் இருக்கிற யாருமே உங்களுக்கு கோஆபரேட்டே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உங்களுக்கு கோஆபரேட் பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் கூப்பிடுவீங்க, வரலையா, சரி ஓகே, நீங்க என்ன பண்ண முடியும், நீ ஏன் படிக்கோ, நான் தனியா பண்ணிக்கிறேன். நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். அதை நம்ம நமக்கு அந்த பொறுமை பத்தாது. நம்ம அது எனக்கு புரிஞ்சுக்கல, உனக்கு அந்த தரிசனமே இல்லை, உனக்கு அந்த இதுவே இல்லை, நான் போய் எதுக்கு உன்னோட போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது போராட்டம்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க கூடாது. அதற்கு மாறாக என்ன கிருபையை வாங்கணும்னா, அவர்களையும் இதுக்குள்ள கொண்டு வருவதற்கு யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தலைவனாய் மாற முடியும், அவர்கள்தான் உண்மையான தலைவியாய் மாற முடியும். அதுதான் அபிஷேகம், அதுதான் தலைவன், அதுதான் தலைவி. ஏன்னா நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற விஷன் சின்னது கிடையாது. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம ஒரு ஆள் பத்தாது, நீங்க ஒரு ஆள் பத்தாது. நீங்க அப்படி வாழ்ந்தது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளையும் தயவு செய்து அப்படி நீங்க பண்ணாதீங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பேசுறதுக்கு கூட வெட்கப்படுவாங்க, பேசவே மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, முகத்தை பார்த்து பேச தெரியாது. நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு காலத்துல நானும் அப்படிதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியர்னால, தாழ்வு மனப்பான்மையினால ஒருத்தருடைய முகத்தை பார்த்து கூட பேச முடியாது. அப்படின்னா நம்ம என்னமோ ரொம்ப அசிங்கமா இருக்கிறோம், நம்ம கேவலமா இருக்கிறோம், நம்ம படிக்கல, அந்த மாதிரி உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருந்ததுனால மற்றவங்களுடைய முகத்தையே பார்த்து பேச முடியல. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு, நீ இப்படி இருந்தா எப்படி நீ ஊழியத்தை செய்ய முடியும், நீ இப்படி இருந்தா எப்படி நீ வளர முடியும். உன்னை சாதாரணமான காரியத்திற்கு அழைக்கல, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நான் நீ சந்திக்க போகிறது மனுஷர்களை,
நீ நிற்க போகிறது மனிதர்களுக்கு முன்னாடி, நீ உருவாக்க போகிறது மனிதர்களை. அப்ப என் ராஜ்யத்திற்காக நீ எப்படி ஆட்களை நீ கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும்? நீ தான் அந்த அபிஷேகத்தை உன் மேல நான் வச்சிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் இந்த ஜெபத்துல கலந்து கொள்றாங்களா இல்லையான்னு தெரியல. உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைகளை நம்பி பழக, நான் சொல்றேன் டீப்பா அப்படி பழக விடணும்னு நான் சொல்லலை. ஆனா அதே நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, உன்னோடு கூட தரிசனம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து சேரணும், வந்து சேரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமே. நீங்க ஒரு அதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது சொல்லுகிறார், உன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு 10 பேர் உங்களுக்கு பின்னாடி வரணுமாமா. ஆமே. 10 பேர் உங்களுக்கு பின்னாடி. இப்ப எத்தனை பேர் வர்றீங்கன்னா, முந்தானையை பிடிச்சிட்டு பிள்ளைங்க மட்டும்தான் வரும், வேற யார் வர போறா? ஆமா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற உங்க வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டா, மனைவியா இருந்தா கணவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டே பின்னாடியே போயிடலாம் அப்படின்றது. மனைவியா இருந்தா அவருடைய பின்னாடியே போயிடலாம். நம்ம பிள்ளைங்கன்னா நமக்கு பின்னாடி, அவ்வளவுதான். வேற யாரையுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம 4 பேரோட நம்ம பழகணும், 4 பேருக்கு நம்ம தலைவன் ஆகணும், 4 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும், 4 பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும், 4 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசை, இப்படிப்பட்ட ஒரு விஷன் உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த கர்த்தர் உங்களை கொண்டு போகிற அந்த லெவல்ல நீங்க கொண்டு போய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறார். அது என்ன அபிஷேகம் என்றால், நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார். என்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவார். ஆமென். நீங்கள் ஒரு நபருக்குரிய ஆள் அல்ல, நீங்கள் 1000 பேருக்கு கர்த்தர் உங்களை தலைவனாய் தலைவையாய் திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் ஒருத்தருக்குரிய ஆள் அல்ல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு சின்ன இடத்திற்கு அல்ல. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் இந்த கொஞ்சம் பேருக்கு அல்ல. கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற தரிசனம் ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, ஆயிரங்களுக்கு அதிபதியாய் மாற. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. ஆமென். நம்ம எப்பவுமே தனித்துவமாய் ஆண்டவரோட நிக்கணும். ஆனா அதே நேரத்தில் நம்மிடத்தில் ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்? நான் இன்னைக்கு உங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா, பாஸ்டர் இதெல்லாம் நினைக்கவே முடியாத அளவுக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன். நான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த அப்போ அதான் நீங்க என்னன்னா, ஒருத்தர் ஆண்டவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து கூப்பிட்டா, எனக்கு இட்லி கடையே போதும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னது மாதிரி. அப்படின்னா நம்முடைய தரிசனம், உங்களுடைய தரிசனம் இன்னைக்கு நாளைக்கு சோத்துக்கு வழி சொல்லுங்க பாஸ்டர், நாளான்னைக்கு ஒரு 2000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். நீங்க சொல்றதை பார்த்தா எங்களை என்னமோ பெரிய ரொனால்டு ட்ரம்ப் அளவுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்களே அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இல்ல, கர்த்தருடைய தரிசனம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சாதாரணமா இருக்கும்போது தான் நம்மத்துல கடந்து வரும். யாருக்கு தெரியும்? நான் நம்புறேன், கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல 10,000ங்களுக்கு தலைவர்களை எழுப்புவார், 1000ங்களுக்கு தலைவர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வந்தா அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் அது ஆண்டவரே உங்களுக்கு தருவார். ஆனா அந்த விஷன் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு என்னன்னா, எனக்கு சுற்றி கர்த்தர் யாரை தரணும்னா, கர்த்தர் என்னை ஜனங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் என்ன வைக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. உங்க கையில இருந்து ஒரு 10 பேர் சம்பளம் வாங்கணும். நீங்க 10 பேருக்கு தலைவனா மாறணும். நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும். உங்களை சுற்றி கூப்பிடும் போது 5 பேர் நிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை
தன் ஜீவனை போலதான் அடுத்தவங்களுடைய ஜீவனையும். அப்படி மரணத்திலே இருக்கிறவர்களை கூட வெளியே கொண்டு வருகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இது ஒரு பெரிய பவர், இது ஒரு பெரிய பவர். இந்த பவரை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவாராக. விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜனங்கள் கால்நடையாய் நடந்து, புருஷர்கள் மட்டும் 5000 பேராமா. அப்ப நான் யோசிப்பேன், கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் 5000 பேர்னா எப்பவுமே எல்லா சர்ச்சிலையும் பார்த்தலாம் சிஸ்டேஷனுடைய கூட்டம் தான் அதிகமா இருக்கும். அன்னைக்கு ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போறான்னா பெண்கள் நிறைய பேர். அப்போ சரி 5 போடலாம், 5000 புருஷர்கள், 5000 பெண்கள், 5000 குழந்தைகள் அப்படின்னு போட்டா கூட 15000 பேர் சித்தியிலிருந்து கால்நடையாய் நடந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கிறதற்கு அவ்வளவு தூரம் நடந்து போனாங்களாமே. அப்போ நம்முடைய தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு பின்னாடி யார் இருந்தான்னா ஒரு பெரிய கிரௌட கர்த்தர் அவர் கூடயே வைத்திருந்தார். அவர் தனியா தான் இருந்தாரு. அவர் ஜனங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா ஜனங்களோட சேர்ந்து பார்க்க போறதோ அப்படி இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தலைமைத்துவமா இருந்தார். நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், உங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்க ஒரு குடும்பம் ஒரே ஒரு இடத்துல உள்ளவர்கள் அல்ல. அதான் நம்ம ஒரு குட்டையாக அல்ல, ஒரு குழமாக அல்ல. நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாய்ந்தோடுகிற ஒரு ஆராய் கர்த்தர், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒருவேளை வயதான அம்மாங்க நிறைய பேர் இந்த ஜெபத்துல கலந்துக்குவீங்க. நீங்க உடனே யோசிக்கலாம், பாஸ்டர் நான் இனி போய் எங்க ஆட்களை பிடிக்கிறதுக்கு, நான் இனி எனக்கு யார் என் கூட இருக்க போறான். நான் நம்புறேன் உங்க கண்கள் காணாட்டா கூட உங்க பிள்ளைகள் மூலமா அந்த கண்களை நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும். நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை 25-30 வயசுல இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடைச்சிருந்தா நீங்க என்னமோ இன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நிக்க கர்த்தர் பலன் தந்திருப்பாரோன்னு தெரியல. சரி பரவாயில்ல, ஆனாலும் உங்க அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மூலமா வெளிப்படணும். உங்க பிள்ளை 10 பேருக்கு அதிகாரியா மாறணும். உங்க பிள்ளை 100 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களா மாறணும். உங்க பிள்ளைய சமுதாயத்துல மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றணும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நல்ல சத்தமா நீங்க ஜெபம் பண்ணு. ஆமென். ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்களேன். ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் மனிதர்கள் நமக்கு தேவையா? மனிதர்களுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. பாருங்க, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் ஒரு சாட்சியை ஒரு சம்பவத்தை சொன்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. 4வது மாடியில ஒருத்தங்க குடியிருக்கிறாங்க. 4வது மாடியில குடியிருக்கிற அந்த நபர் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ பக்கத்துல வெயிட், ரொம்ப குண்டான ஒரு மனுஷன். என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அங்கே இறந்துட்டார். 120 கிலோ ஒரு மனுஷன் இறந்து போயிடுறாரு. 4வது மாடியில இறந்து போயிடுறாரு. அந்த வீட்டில் ஒரு வயதான அம்மா மட்டும் இருக்காங்க. இது நடந்த சம்பவம். இப்போ பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு சொல்றாரு. இந்த பாஸ்டர் போய் பார்த்தா உங்களுக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டா யாருமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுவீங்கன்னு கேட்டா இல்லை, யாருமே இல்லை. அந்த பாடி, அவர் ரொம்ப வெயிட்டா இருந்தார்ல, 4வது மாடியிலிருந்து லிஃப்ட் வேற இல்லை. அந்த பாடியை கீழே இறக்குறதுக்குள்ள அவங்க பட்ட பாடுகளை குறித்து சொன்னாங்க. ஐயோ, யாருக்குமே அப்படி நடக்க முடியாது. அவரை தூக்கவே முடியாம கடைசியில சீலையில கட்டி அந்த படிக்கட்டு வழி அந்த பாடியை கீழே தலையில ஒரு தலகாணியை வச்சு கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சாங்க. தூக்க கூட ஒருத்தருமே வரலையாம. அப்புறம் கீழே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வர முடியாம 2வது மாடியில சரி இதுக்கு மேல அந்த பாடியில வரும்போது கீழே இறங்கும்போது வாயிலிருந்தெல்லாம் ரொம்ப அசிங்கமா வந்ததுனால இதுக்கு மேல இப்படி கொண்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அந்த பாடியை அதுக்கப்புறம் கீழே இறக்கியிருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா யார்கிட்டையும் என்ன பண்ணல, யார்கிட்டையும் பழகல, யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு.
நம்ம 4 பேருக்கு சொல்லும் போது நம்முடைய 4 பேர் நமக்கு கேட்கணும், 4 பேர் நமக்காக வந்து நிற்கணும். நம்ம வந்து மனிதர்களை அண்டாதவர்களாய் அல்ல. அதான் நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரீமா போக வேண்டாம். நம்ம வந்து இம்மட்டும்பா மிஞ்சி வராதே. நம்ம அவர்களோட சேர்ந்து அவருடைய கலாச்சாரங்களை நம்ம கத்துக்கிறது இல்லை. நான் இருக்கணும், என் மூலமா கர்த்தரவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லணும், 10 பேருக்கு சாட்சியா நம்ம நிக்கணும். கர்த்தர் அதற்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதனால நீங்க உடனே அந்த அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க போனாலும் சிலருக்கு அப்படிதான், அந்த மாதிரி ஒரு பெரிய அனாயிண்டிங் இருக்குது பாருங்க. அவங்கள்ட்ட வந்து சேருவாங்க பாருங்க, நல்லவங்கெல்லாம் வந்து சேருவாங்க. ஆண்டவரிடத்துல 12 பேர் வந்து சேர்ந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல வந்த ஒருத்தரை கூட அவர் என்ன பண்ணலைன்னா அவர் இழக்கவே இல்லை பாருங்களேன். ஆனா அத்தனைக்கும் அந்த 12 பேரும் ரொம்ப குவாலிட்டியான ஆட்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவருக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது அத்தனை பேரும் படுத்து தூங்குனவங்க தான் அவங்க கூட இருந்தாங்க. குவாலிட்டியான ஆளெல்லாம் கிடையாது. சரி, ஒரு இடத்துல போய் நிற்கும்போது இங்க வீடு கட்டிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவரோட இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேரையும் கர்த்தர் அவர் போனதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினாரா இல்லையா? அவருக்குள்ளே இருந்த அந்த விஷன் அந்த மனுஷங்களுக்குள்ள வந்துச்சா இல்லையா? அப்ப நம்ம ஏன் அப்படி இருக்க கூடாது? நீங்க கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை நம்பி என்னுடைய பிள்ளைகளை நம்பி என்ன தாங்கன்னா ஆட்களை தாங்க. சொல்லுங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணுவீங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆட்களை தாங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல யார் பெரிய பணக்காரங்க தெரியுமா? யார் பெரிய கோடீஸ்வரங்கன்னா, யார் மனிதர்களுடைய டேட்டாஸை அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய ஐஸ்வர்யவான். என்ன பணம் வச்சிருக்கிறவங்க இல்ல, சொத்து வச்சிருக்கிறவங்க இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களுடைய டேட்டா இருக்கு பாருங்களேன். உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய அட்ரஸ், அந்த டேட்டாவை யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள். அப்போ உலகத்துல உள்ள மனுஷனுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்குது. நம்ம வந்து தவறா செய்ய வேண்டாம், நம்ம அவங்க ஆதாயத்துக்காக பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த தேசம் கர்த்தரை கண்டுகொள்ளணும், நம் மூலமாய் கண்டுகொள்ளணும். உங்களுடைய பேர் இப்போ கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிறிஸ்டோபர் அப்படின்ற பேர் வந்து ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்சா அந்த 1000 பேருக்கும் கிறிஸ்டோபர் அப்படின்ற பேர் முன்னாடி என்ன தெரியும்னா அவன் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு தெரியும். கிறிஸ்டோபர் அப்படின்னா கிறிஸ்டியன். இப்போ அந்த இடத்துல ஏதோ விதத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? கிறிஸ்டோபர்ன்ற பேரே ஒரு கிறிஸ்துவ கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம எத்தனை பேர் ஆட்களை ஆதாயப்படுத்துறதுல நம்ம முன்னாடி இருக்கணும். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு துணை செய்கிற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க தரிசனத்துல கூட நிக்கிற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு உதவி செய்கிற நிறைய பேர் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு சேர்ப்பார். நம்முடைய பிள்ளைகளோட அந்த ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். இப்பொழுது தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்திலே நல்ல மனிதர்களை கர்த்தர் இணைத்து, கர்த்தர் அவர்களை தட்டி கொடுத்து, கர்த்தர் தலைமைத்துவத்தில் கர்த்தர் வைப்பாராக. கைகளை மேல உயர்த்தி இப்ப ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. முழு பலத்தோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பாட்ட கேளுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினது உண்மையானால் அப்படி இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. சொல்லுங்க முழு பலத்தோட, ஏசப்பா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எங்களை தலைமைத்துவத்தில் நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன நீங்க அப்படி பயன்படுத்தணும். சொல்லுங்க, மனிதர்களுக்கு பயன்படுத்தணும். ஆண்டவரே, அதற்கு இருக்கிற எல்லா விதமான தவறான எண்ணங்களும் என்னை விட்டு கடந்து போகட்டும். அதற்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. அதற்குள்ள ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க, என் பிள்ளைக்கு கர்த்தர் தருவீராக. கர்த்தர் செய்ய வல்லவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. தாயை போல உணவு கொடுப்பவரே, சுமந்து செல்பவரே, பாடும் உணவு கொடுப்பவரே. தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தந்தை போல என்னை சுமந்து கைகளை மேல தட்டி எப்ராயிமே இயேசுப்பா ஹalleluya. கிருபை 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 கிருபை. இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி, ஹalleluya. தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை இப்ப சொல்லு எப்ராயிமே ஹalleluya. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே என்னை எப்படி. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி. செல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா எதுவும் என்னை செல்ல பிள்ளையா. ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியா. கைகளை மேல தட்டி எப்ராயிமே தகப்பனே உங்க கிருபை உங்க கிருபை ஹalleluya. இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே
கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர்ல கர்த்தர் உங்களை யாருக்கு தலைவனா மாத்துவார்னா, நீங்க மனிதர்களுக்கு தலைவர்களாய் மாற போகிறீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் மனிதர்களுக்கு தலைவனாய் மாற்ற போகிறார்.